தக்கோலத்திலிருந்து தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து இன்றைய தினம் விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் அமைந்துள்ள 42வது பாடலும் விளக்கமும் பாருங்கள். அபோதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் இயக்குநர்கள் தமிழ்வேல் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நேயர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் எனும் தலைப்பில் அந்நூலில் உள்ள பாடல்களையும் என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. விவேக சிந்தாமணி 2ஆம் பாகம் பாடல் 42. இப்போதே அறம் செய்க. இன்று அருணோதயம் கண்டோம். உயர் ககன முகட்டின் மிசை இந்த பானு சென்று அடைய நாம் காண்பது ஐயம். அதை காண்கினும் மேல் திசையில் இருக்கும் குன்றடையும் அளவும் நாம் உயிர் வாழ்வது அரிது. அதன் முன் குறுகும் கூற்றம் என்று அச்சத்துடன் மனமே மறவாமல் அறவழியில் ஏகுவாயே. இப்போதே அறம் செய்க. இன்று அருணோதயம் கண்டோம். இன்று அருணோதயம் கண்டோம். உயர்ககன முகட்டின் மிசை இந்த பானு சென்று அடைய நாம் காண்பது ஐயம். அதை காண்கினும் மேல் திசையில் இருக்கும் குன்றடையும் அளவும் நாம் உயிர் வாழ்வது அரிது. அதன் முன் குறுகும் கூற்றம் என்று அச்சத்துடன் மனமே மறவாமல் அறவழியில் ஏகுவாயே. என் உள்ளமே, நாம் இளமை நிலையற்றது என எண்ணி இப்போதே அறம் செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைய கதிரவனின் உதயத்தை நாம் கண்டோம். இந்த கதிரவன் உயர்ந்த வானத்தின் உச்சியில் போய் அடைய நாம் காண்போம் என்பது ஐயத்துக்குரியதாகும். அந்த கதிரவனை இப்போது வானத்தில் காண்போமாயினும் மேற்கு திக்கில் உள்ள அந்த மலையில் போய் சேரும் வரையில் உயிர் வாழ்வது அரியதாகும். கதிரவன் அம்மலையை அடைவதற்கு முன்னம் யமன் நம் உயிரை கொண்டு போக வந்திடுவான் என்று நினைத்து அச்சத்துடன் மறவாமல் அறவழியில் ஒழுகுவாயாக. மீண்டும் பாடலை பார்ப்போம். இப்போதே அறம் செய்க. இன்று அருணோதயம் கண்டோம். உயர் ககன முகட்டின் மிசை இந்த பானு சென்று அடைய நாம் காண்பது ஐயம். அதை காண்கினும் மேல் திசை இருக்கும் குன்றடையும் அளவு நாம் உயிர் வாழ்வது அரிது. அதன் முன் குறுகும் கூற்றம் என்று அச்சத்துடன் மனமே மறவாமல் அறவழியில் ஏகுவாயே. இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் விவேக சிந்தாமணி 2ஆம் பாகத்திலுள்ள பாடலை என்னுள் பதிந்த கருத்து தெளிவுரையும் பார்ப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜெகநாதன், உத்திரமேரூர், சங்கத் தமிழ் இலக்கிய பூங்கா. நேயர்கள் இதுவரை கேட்டது விவேக சிந்தாமணி என்ற நூலின் 2ஆம் பாகத்தில் உள்ள 42வது பாடலும் விளக்கமும். சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் ஜெகநாதன் ஐயா அவர்கள், உத்தரமேரூரிலிருந்து. நன்றி ஐயா. மீண்டும் இணைந்து கொள்வோம். நன்றி, வணக்கம். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம். இது தமிழருவி வானொலி, ஜெர்மனி. தொடர்வது